அப்புறம் நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்துகிட்டு பெரிய பீஸாக இருக்கா மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கலாங்க. உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு, அதாவது ஒரு 50 ml வருங்க இது. மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. லெமன் ஜூஸ் வந்து நமக்கு தேவை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதாவது மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாங்க. நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம லெமன் ஜூஸுங்க. லெமன் ஜூஸ் வந்து நம்ம கலந்துட்டு இப்போ பாதி ஊற்றிக்கலாம். புளிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மசாலா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு லெமன் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வினிகர் இல்லாட்டி லெமன் ரெண்டில் எது ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் தயிர் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து வேகும். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா கலந்துட்டு லைட்டாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சும்மா ஒரே ஒரு ட்ராப் எடுத்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு பழம் இப்போல்லாம் பெரிய பழமாக எடுத்துருக்கேங்க. நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு நம்ம வந்து சிக்கன் அப்படியே போட்டு டிப் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி முந்தைய பாத்திரத்துலேயே நல்லா பாருங்கள், இருக்கிறாலும் உள்ளே போகிற மாதிரி நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து சிக்கன் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கலந்து வச்சுருங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறிச்சுன்னா ஊற டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சீக்கிரம் ஸ்பீடாக செய்யணும்னா 3 மணிலேருந்து 4 மணி நேரம் கூட ஊறினா கூட போதும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நல்லா ஊறிச்சுன்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஏன்னா தயிரில் நல்லா ஊறும்போது நமக்கு நல்லா பூ மாதிரி வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேகிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நம்ம இப்படி மசாலா கலந்தாச்சு. இப்போ நம்ம இப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம இது எப்படி தந்தூரி அடுப்பில் வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள், நெருப்பெல்லாம் போட்டாச்சு, நல்லா அனல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெக் பீஸ் எல்லாம் வச்சிடலாங்க. அப்படியே திருப்பி போட்டு எடுத்து வைக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஆகுங்க. லைட்டாக வந்து நெய் போட்டுக்கலாங்க, இல்லாட்டி வெண்ணெய் போடலாம். நெய்யோ வெண்ணெயோ போட்டிங்கன்னா தான் நல்லா சீக்கிரம் இதாகும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேகட்டுங்க. வேக வரைக்கும் பொறுமையாக செய்யணும்.
இதே மாதிரி எல்லா சைட்லயும் திருப்பி திருப்பி பொறுமையா வேக வச்சாதான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா வேக விட்டா உள்ள வரைக்கும் சூப்பரா வெந்து வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா 3 பீஸும் நல்லா வெந்து சும்மா சூப்பரா இருக்கும்.